Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. இன்னைக்கு நம்ம சேனலில் கார கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு லெஸ் தென் 2 மினிட்ஸ் தான் ஆகும். அதிக நேரம்லாம் எடுக்காது, டக்கு டக்குன்னு ஃப்ரை ஆயிரும். நீங்கள் ரொம்ப நேரம் வந்து ஃப்ரை ஆகி கறிக்கிடக்கூடாது. லைட்டாக கலர் ஃபஸ்ட்டு டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆனதுமே எடுத்துடணும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேம் கூட வைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போயே இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதில் அதிகமாக ஆயில் வந்து செலவாகாது. ஊற்றின ஆயில் வந்து அப்படியே இருக்கும், ரொம்ப வந்து ஆயில் அப்சர்வ் ஆகாது. எல்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த கடலையில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் 200 கிராம் கடலைப்பருப்புக்கு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே உப்பும் மிளகாய்த்தூளும் உங்களுடைய தேவைக்கு ஏற்றாப்புல கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூனில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண முடியலைன்னா நல்லா குலுக்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சால்ட்டும் அந்த மிளகாய்த்தூள் காரமும் நல்லா எல்லா கல்லையிலையும் அப்சர்வ் ஆகும். ஈவினிங் டைமில் டீ குடிக்கும் போது இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. 3 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.